நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் பர்மாலயா நம்பர் 1/127 கிரவுண்ட் ஃப்ளோர் சிட்டி 1 டவர் திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட் கோயம்பேடு சென்னை 600107. ஆயுஷ் இ மார்க்கெட் ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். ஜாதிக்காய் மாத்திரைகள், கருங்காலி மாத்திரைகள், பூனைக்காளி மாத்திரைகள், இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ரூபாய் 200 தள்ளுபடி. உங்களுடைய ஆண்மையை பெருக்க, நரம்புகளை இருக்க, உங்களுடைய ஆண்மைக்கு அதிபலம் உண்டாக்க இயற்கை மூலகங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான கலவை ஜாதிக்காய் மாத்திரைகள், கருங்காலி மாத்திரைகள், பூனைக்காளி மாத்திரைகள். இந்த மூன்றையும் எங்களுடைய மருத்துவ ஆலோசனை குழு அடிப்படையில் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற பொழுது மிகச்சிறந்த பலனை அடையலாம் என்பது உறுதி. இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே. நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கொஞ்சம் சொரியான கேள்வியாக கேட்டிருக்காரு. சொருகிற கேள்வியாக கேட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அண்ணா, என்னுடைய ஆணுறுப்பில் ஒரே அரிப்பாக இருக்குது அண்ணா, இந்த அரிப்பை அடக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள், இல்லை மரப்பொந்து இருந்தால் சொல்லுங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ நாம் ஒரு மருந்து சொல்லுவோம், சரியா? மரப்பொந்துலாம் எழுதலை, பாவம் அரிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை. ஸோ நிறைய பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த தொடையில் அரிப்பு வரும். நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிகிட்டு போய் குளிக்க மாட்டான், சரியாக கழுவ மாட்டான், நல்லா மெழுகு மாதிரி வேக்ஸ் மாதிரி தொடை எடுக்கு 2லேயும் வரும். அதை சொரிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போது ஒரு அரிப்பு ஸ்டார்ட் ஆகும். சும்மா அரிப்பெல்லாம் அரிச்சா அப்படியே வீணை வாசிக்கிற மாதிரி வாசிப்பான். ஒரு சொல்லலாம் டர்ன்னு அதை போட்டு 2 பக்கம் போட்டு பிடியில் வாசிக்கிறது. அந்த அரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கொட்டையை இதாகிரும். அப்புறம் விதை கொட்டையை போட்டு சர்ருப்புருன்னு போட்டு வெங்காயத்தில் தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஆணுறுப்புக்கு அந்த அரிப்பு வந்துடும். ஸோ அந்த அரிப்பு அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். சின்ன சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம அன்றாடம் போகக்கூடிய இடங்களை பொறுத்து, ஃபேக்ட்ரியை பொறுத்து, இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷனை பொறுத்து அங்கங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சரியாக குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறப்போ, 2 நாளைக்கு ஒருக்க குளிக்கிறது, 3 நாளைக்கு ஒருக்க குளிக்கிறது அப்படிலாம் ஒரு சிலர் இருக்கிறப்போ அவங்க ட்ராவல் பண்ணுறப்போ, 2 வீலரில் போகிறப்போ, இல்லை ஒரு லாங் ட்ராவல், தாம்பரத்துலேருந்து அம்பத்தூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ஒரு லாங் ட்ராவல் தான். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். இந்த ஸ்வெட்டிங் ஆகிறப்போ அதில் சில நேரங்களில் சில தொற்றுகள் உருவாகி இந்த அரிப்பு நமைச்சல்ன்றது ப்ரைவசி பார்ட்ஸில் நிறைய பேருக்கு வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த அரிப்பு வராமல் நல்ல ஒரு ஆரோக்கியம் பேணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் தினசரி 2 முறை குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கணும் ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோத்துக்கத்தாழை, இல்லைன்னா வெள்ளை பூசணி சாறு, வாழைத்தண்டு சாறு, அந்த மாதிரி சாறுகளை டயூரிட்டிக் இருக்கக்கூடியதை கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ இந்த அரிப்புன்றது பல்வேறு வகையில் வரும். இப்போ சாதாரணமாக ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ட் ஆகி வர்றது ஒரு வகையான அரிப்பு. சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையான சில பாக்டீரியாவே என்ன ஆகும்னா சிறுநீர் தொற்று வழியாக உள்ளே போய் அந்த அரிப்பை மேலும் மேலும் அதிகப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை நாம் ஏற்கனவே பேசுகிற மாதிரி நிறைய பெண்கள் சகவாசம் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு அந்த மாதிரி அரிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இல்லை ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், செக்ஸுவல் ஃபீல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கூட அவனுக்கு ஓவர் ஹீட், எக்ஸசிவ் ஹீட் ஆகி நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, நீர் எரிச்சல் இந்த மாதிரி ஆகி கூட அவனுக்கு அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அரிப்பு லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஏதோ தயிர் அதாவது மத்து போட்டு கடையிற மாதிரி கடைசியில் தயிர் எடுத்துருவான். அரிப்பை அடக்க முடியாமல் சொரிஞ்சே கடைசியில் தயிர் வர்ற அளவுக்கு சொரிஞ்சிருவான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த அரிப்பு இல்லாமல் இருக்குன்னா இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த ஒவ்வொரு பருவகாலத்தில் வரக்கூடிய பழங்களை நிறைய சாப்பிடணும். ஏன்னா பெரும்பாலும் அரிப்பு வரக்கூடிய காலம்னு பார்த்தா அது கோடை காலமாக தான் இருக்கும், அதீதமான அரிப்பு இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா கோடை காலத்தில் என்னென்ன கிடைக்கும்? வெள்ளரிக்காய் கிடைக்கும், தர்பூசணி, வெள்ளரிக்காய், தர்பூசணி, அது மாதிரி நீரை கொஞ்சம் பெருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்றப்போ உடம்புல இந்த நீர் சுருக்கால் வர்றது, கிருமி தொற்றால் வர்றது, அந்த அரிப்புகள்லாம் அதில் சரியாயிடும்.
நீர் காய்கறிகள்னு சொல்லுவோம். பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் ரெகுலராக எடுக்கிறப்போ வந்து ஆணுறுப்பில் வந்து அந்த அரிப்பு நமைச்சல் எதுவும் இருக்காது. பார்லி கஞ்சி விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப அரிப்பு நமைச்சல் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இட்சிங் வந்து எதனால் வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். யார் கூடயுமே செக்ஸ் வைக்காமல் வந்ததுன்னா அது சாதாரண அரிப்பு, சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து யார் கூடயாவது நீங்கள் நிறைய தொடர்பு வச்சுருக்கிறீங்க, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டால் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து ஒரு ஆணுக்கு வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கடத்தப்படலாம். ஸோ அந்த மாதிரி கடத்தப்பட்டு கூட வந்து இட்சிங், இரிட்டேஷன் எல்லாமே வரலாம். இந்த அரிப்பில் வந்து நாம் வந்து சாதாரணமாக அரிப்பு சொல்லுவோம், ஸ்கேபிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்கேபிஸ்னால் கூட வந்து சில நேரங்களில் அரிப்பு வரும். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அந்த ஏரியாவில் வந்து அண்டர்வேர் போடுற அந்த இடத்துல வந்து ஒரு பண்ணை வச்சுருப்பான், பேன் பண்ணை வச்சுருக்கிற பயவுலாம் நிறைய பேர் இருக்கான். அப்படியே கருப்பாக வண்டு மாதிரி ஒரு சின்ன பேன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த பேன் போய் கடிக்கும், அந்த தோலை கடிக்க கடிக்க இவனுக்கு வந்து அரிக்கும். பேனு கடித்தாலே சுகமாக இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் இருக்கான். அதை வந்து என்ன போட்டாலும் மறுபடியும் வந்து ஆணுறுப்பில் பேன் வந்துடும், ஆணுறுப்பை சுற்றி பேன் வந்துடும். ஸோ அந்த அரிப்பு தாங்க முடியாமலே வந்து அவன் கையடிச்சிட்ருப்பான். அதுவும் வந்து ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் தான். ஒரு சிலருக்கு அரிப்பு ஏன் வரும் அப்படின்னா வந்து பிளேடு போட்டு ஷேவிங் பண்ணுறப்போ வந்து லேசாக வந்து கோடு போட்டுரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ அதனாலேயும் கூட நிறைய பேருக்கு வந்து இட்சிங், இரிட்டேஷன்லாம் அந்த இடத்துல வர்றது உண்டு. ஸோ வந்து அரிப்புக்கு இதுதான் ரீசனு. சில நேரங்களில் நீங்கள் போடக்கூடிய ஷாம்பு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு, இன்னும் சில நேரத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய ஹேர் டை போட்டு அலசுறப்போ வந்து அந்த ஹேர் டையில் உள்ள அலர்ஜி வந்து அந்த ஆணுறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய முடியில் பட்டால் கூட இட்சிங், இரிட்டேஷன்லாம் வந்துடும். ஸோ வந்து அரிப்புன்னு சொல்லி சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஸோ அது வந்து உங்களுடைய கம்புக்கு உள்ளேருந்து வரக்கூடிய தயிருக்கும் தான் நஷ்டம். அரிப்பு இல்லாமல் பார்த்துக்கங்க. நல்ல உணவுகள்லாம் எடுங்க. அருகம்புல்னு சொல்லுவோம். அருகம்புல் வந்து மிக மிக அற்புதமாக கேட்கும் இட்சிங், இரிட்டேஷனுக்கு. அருகம்புல் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பாஷான பேதின்னு சொல்லக்கூடிய சிறுகன் பீலையை வந்து ரெகுலராக சாப்பிட்றப்போ இட்சிங், இரிட்டேஷன் எதுவுமே வராது. ஆணுறுப்பு சார்ந்த எந்த அலர்ஜியுமே வந்து இருக்காது. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல சூடான பாலில் மஞ்சள் வந்து ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் போட்டு ரெகுலராக இரவு நேரத்தில் சாப்பிட்றப்போ வந்து இட்சிங், இரிட்டேஷன் இருக்காது. இல்லை நீங்கள் வந்து ஒரு குளியலும் பண்ணலாம். நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த வெந்நீரை வச்சு லேசாக வந்து ஆணுறுப்பை வந்து வாஷ் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் போடுறது, இதெல்லாம் வந்து இட்சிங், இரிட்டேஷன் வந்து முழுமையாக சரி பண்ணோம். டெய்லி வந்து ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா பால் எடுத்து அந்த பாலை வந்து ரெகுலராக சாப்பிட்றது ஆணுறுப்பு சார்ந்த அலர்ஜி, ஒவ்வாமையெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய வல்லமை உண்டு. அரிப்பு அதிகமாக இருக்கிறவங்க சிறுகீரையை வாங்கி அது கூட வந்து சோம்பு, கொஞ்சம் வந்து பார்லி அரிசி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 3 நாள் சாப்பிட்டா போதும். ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய அரிப்பு எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ வந்து இட்சிங் அதிகமாக ஆணுறுப்பு சார்ந்து இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கூடுதலாக வளர்ந்து யூரினரி ட்ராக்கை வந்து பாதிக்கலாம், விதைகளை பாதிக்கலாம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது ஒரு ஆரம்ப அறிகுறி தான். அரிப்பு என்பது பல்வேறு விதமான நோய்கள் ஆணுறுப்பில் வருவதற்கான ஆரம்ப அறிகுறி. அந்த ஆரம்ப அறிகுறியை சரி பண்ணுறதுக்கு வந்து நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அரிப்பு வந்து அடங்கிடும், ஆனந்தம் பொங்கிடும். நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaiya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27, கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107. நியர்பை SRS Travels. Phone 04448593187, 8124676667, 8124976667 for appointment. Dr. Arun Chinnaiya. Six seven.
மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.